எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலடி, கடுப்பா இருக்குடி. சொன்னா கேளுங்க, இந்த வெயிலெல்லாம் நீங்க எங்கேயும் சுத்த தேவையில்ல, வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப யாரு வெயில சுத்துறேன்னு சொன்னது? நான் கார்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணுங்க, வீட்டுக்கு போங்கன்னா போங்களேன், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? கோவமா வருதுடி எனக்கு. உனக்கு கோவமே வரலையாடி சண்டாளி? இதுல நான் கோவப்படுறதுக்கோ நீங்க கோவப்பட்டு வெறுப்பாகிறதுக்கோ ஒண்ணுமே இல்ல சந்தோஷ். அது ரொம்ப பெரிய கடை, அந்த ஒரு டிசைன் தான் அங்க இருக்கா, அந்த ஒரு பத்திரிக்கை தான் அங்க இருக்கா? இல்ல இல்ல, நம்ம அடுத்த வாரம் போய் நல்ல சூப்பர் டிசைனா பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்டா கூட அவங்க பண்ணி தருவாங்க சந்தோஷ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, விடுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதாடி, நீ என்னமோ புதுசா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க எனக்கு. அது ரொம்ப பெரிய கடை தான், ராகுல் காயத்ரிக்கும் அங்கதான் பத்திரிக்கையெல்லாம் எடுத்தோம். ஆனா அது நான் ஆசாசியா எடுத்த கார்டுடி. ஓ, நான் சொன்ன புரிய மாட்டேங்குதுடி உனக்கு. உனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுல அது. ஆசையா வச்சிருந்தேன்டி கையில. பிடிக்கின்னு போயிடுச்சு பிசாசு வந்து. அப்படியே காக்கா மாதிரி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல, வந்து கொத்திக்கின்னு போயிடுச்சு கையில இருந்து. எனக்கு புரியாம இல்லை சந்தோஷ், ஆனால் உங்கள் தங்கச்சி அப்படித்தான். அவளுக்கு அவளாவே செலக்ட் பண்ணிக்கிறத விட வேற யாருன்னா எடுத்து வச்சது எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படித்தான் என்கிட்ட நிறைய முறை பண்ணுவா. காயத்ரி கிட்டயும் அதை பண்ணியிருக்கா, ஏன் ராகுல் கிட்ட கூட பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட மாட்டிருக்கீங்கிறதுனால ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தாண்டி சொல்கிற. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வெளியில். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கு. இந்த சாப்பிட்ற விஷயத்துல தான் மெயினாக பண்ணுமே. எனக்கு அப்பா கேக் வாங்கிட்டு வந்து வச்சாருன்னு வையேன், அம்மா எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வைப்பாங்க. இது என்ன பண்ணோம், என்னோட பீஸை சேர்த்து தின்றும். தின்னுட்டு நான் கேட்டேன்னு வையேன், நான் சாப்பிட்லையே அப்படியே குழந்தை மாதிரி நடிக்கும். அதுக்கப்புறமா உண்மையை ஒத்துக்குவோம் அடிப்பேன்னு சொன்னதும். அப்போ நானும் விட்டுருவேன். சரி நம்ம தங்கச்சி தானே, நம்மளால இதை வாங்கிக்க முடியாதா, சரி தின்னுட்டு போட்டோம், நம்ம வாங்கிக்கலாம் தனியான்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுடி, ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்கு. புரியுது சந்தோஷ், ஆனால் இதுதான் உங்கள் தங்கச்சியோட குணம். இது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு நந்தினி, எனக்கு கொஞ்சம் கையை கூட. ரிலாக்ஸாக இருங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீக் போயிட்டு சூப்பராக கார்டு செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நந்தினி, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும் கார்டு. அந்த மாதிரி ஒரு கார்டை செலக்ட் பண்ணிட்டு மணியை எப்படி வெறுப்பேற்றுறேன் பாரு நான். அதை வெறுப்பேற்றி நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க? விட்டுங்க, அது கிடக்குது 5 பைசா மூஞ்சி. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்டி நான். நீ வேணா பாரு ஏண்டி, உங்ககிட்டலாம் அது போட்டி போடுதுன்னா நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க, சரி போட்டி போட்டுட்டோம், பொறாம கூட இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் கூட பிறந்த வேண்டி என்கிட்ட போய் அதை போட்டி போடலாமாடி? அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற ஆளே நான் தானடி. எத்தனை தடவை வெளியில கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் சொல்லி கொட்டக்கூடாது தான், ஆனால் நான் எல்லாத்தையும் பண்றேன்ல அதுக்காக. அப்படி இருக்கும்போது என்கிட்ட போய் போட்டி போடலாமாடி? அது தப்பு தானே. கரெக்டு தான், உங்ககிட்ட போட்டி போடக்கூடாது தான். ஆனால் நம்ம பாசமாக வளர்க்குற நாய் திடீர்னு ஒரு நாள் நம்மளை கடிக்கிறது இல்லையா, நம்ம சோறு லேட்டாக போட்டால் குறைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஃப்ரீயாக விடுங்க. அப்ப என் தங்கச்சி நாய் அடி. சாதா நாய் இல்லை, வெறி பிடிச்ச நாய் அது. அட போடி, நீ எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற. பழகிடுச்சு மாமா, அதான். அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சிட்டா இருப்பா. சரிங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நைட்டு பேசிக்கலாம் மீதியெல்லாம். சரி நந்தினி, ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, என்கிட்ட இவ்வளவு நேரம் நின்று பேசினதுக்கு. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு கிளம்புங்க, வண்டி எடுத்துக்கிட்டு. சரிடி, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி இப்ப நான் கிளம்புறேன், பாய்னா. பாய். என்னடி பாய்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிற, போலியா நீ? கையை விட்டா தானே போகிறதுக்கு. சரி பாய் சந்தோஷ். பத்திரிக்கை அழகா இருக்குதுல்ல? அழகாக தான் இருக்குது டிசைனு, நல்லா பளிச்சுன்னு இருக்குதுல்ல, கலர்லாம் அழகாக இருக்குது. எங்க அந்த குட்டி புள்ளியார் தானே அது நடுவில் இருக்கிறது? ஆமாண்டி, புள்ளியார் தான். என்ன புள்ளியார் மாமா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபோனில்? வாடா வாடா, வந்துட்டியா? இங்க வந்து பாரு, அப்படியே இங்க வா. இதோ வந்துட்டேன். இதோ பாரு போனை பாரு, இங்க பாரு, இன்விடேஷன் அனுப்பியிருக்கான் மனோஜ், எப்படி இருக்குதுன்னு பாரு. வாவ், கார்டு சூப்பராக இருக்கே மாமா, இதை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா? ஆமாண்டா, செலக்ட் பண்ணிட்டு மனோஜ் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டான். செம்ம செலெக்ஷன் மாமா, சூப்பர் உண்மையிலே. நல்லா இல்லாம எப்படிமா போவான்? செலக்ட் பண்ணி கொடுத்தது என் மருமக புள்ளியாச்சா? என்ன மாமா சொல்றீங்க? சந்தோஷ் செலக்ட் பண்ண கார்டு தாம்மா இது. ஓ அப்படிங்களா அத்தை, அது சரி. அண்ணனும் கூட போனார்ல அவங்களோட? ஆமாம்மா, பின்ன மனோஜுக்கு எப்படி தெரியும் அந்த இடம்லாம்? அதனாலதான் முரளி சந்தோஷம் கூட அனுப்பி வச்சிருக்கான். ஆனா சும்மா இல்ல, செலெக்ஷன் வேற லெவல்ல இருக்குதுல்ல, கிளாஸா இருக்குதுமா பத்திரிக்கையை பாக்குறதுக்கு. கரெக்டாக தான் மாமா சொல்றீங்க. அண்ணன் ஒரு விஷயத்தை அப்படியே சும்மாலாம் எடுத்துட மாட்டாரு, ரொம்ப பார்த்து பார்த்து தான் எடுப்பாரு. அடுத்த வாரம் இதே மாதிரி என் இன்ஜினியர் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டு சூப்பரா ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வைய, அவ்வளவுதான், பிரிண்ட் போடுறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கும்பிடுறோம், அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறோம், ஒருத்தர் விடாம. ஊரே சும்மா ஜே ஜே ஜேன்னு இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கிறப்போ எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு வேணா நீங்க இருந்து. எங்க கூட்டின்னு போவீங்க மாமா? வேற எங்க, கல்யாண மண்டபத்துக்கு தான். எல்லாத்தையும் இழுத்துன்னு வரணும்ல, இங்க இருந்த பஸ் வேணும்னு ஒன்னொன்னா வச்சே ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்களா இழுத்துன்னு வருவேன் நான். இழுத்துட்டு தான் வரணுமா மாமா? பொறுமையா கூப்பிட்டா கூட வருவாங்க மாமா. அதெல்லாம் அவருக்கு எங்கம்மா புரிய போகுது? இன்னும் கல்யாண நாள் நெருங்க நெருங்க பாரு, இவர் இன்னும் நாட்டகாசம் பண்ண போறாரு பாரு. பார்க்க தானே போறேன் எல்லாத்தையும். இப்படியே நல்லா சிரிச்சுன்னு இரு நீ. சரி மாமா வெளியே போறேன், உனக்கு எதனா வாங்கிட்டா? ரோஸ் மில்க், பன் பட்டர் ஜாம், பன் எதனா வேணுமா உனக்கு?
பன் பட்டர் ஜாமும் ரோஸ் மில்க்கும் வாங்கிட்டு வாங்க மாமா. சரிடா, அப்படியே மிச்சரு கேக்கு சிப்ஸ்ன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். அப்பதான் வெள்ளிக்கிழமை எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். அது நாங்கள் வெள்ளிக்கிழமை வேலை மிச்சமாகவும். என் மருமவ இன்னைக்கு இங்கே வருவாள்ல, அவள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டா எனக்கு வேலையும் மிச்சமாகவும், அது வந்ததும் எல்லாத்தையும் போட்டு வச்சு தின்னோம். அது சரி. அப்புறம் ஏங்க அந்த இம்சைக்கு அப்படியே அந்த பட்டர் பிஸ்கெட்டை வாங்கி வந்து வச்சிருங்க. அப்புறம் வீட்டில் பிஸ்கெட் இல்லைன்னு வைங்க, டீயும் குடிக்காது, வீட்டையே உண்டல நாக்கிரும். அப்படியே என்னடியே குழந்தை இம்சங்கிற? வேற என்ன சொல்கிறதா, காலையில் வீட்டையே ரெண்டாக்கிடுச்சாமே. ஷில்பா ஃபோன் பண்ணி புலம்புனா என்கிட்ட, ஊருக்கு வருவா இந்த பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு வேற சொன்னா என்கிட்ட. ஆனால் நான் என்ன பண்ணுறது, வாங்கி கொடுத்தாதான் அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா அங்கே ஆடுற மாதிரி இங்கேயும் ஆடும், எனக்கு டென்ஷன் ஏறிடும். சரிடி, அதுக்குன்னு குழந்தைய இம்சை நல்லா சொல்லி எனக்கு கிடைக்காதுடி. நான் போய் பிஸ்கெட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். சரிங்கங்க. அது எப்படி அத்தை, இவளை மட்டும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க? அவங்க எல்லாருக்குமே ரொம்ப செல்ல புள்ளியா இருக்கிறா. நீங்கள் கூட செல்லமாக தான் அவளை திட்டுறீங்க. நீங்கள் அவகிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நீங்களும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, என் அப்பாவும் சரி, அதுக்கப்புறம் பத்து மாமாவும் சரி, யாருமே அவகிட்ட கோவப்பட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் பெரிய காரணம் இல்லைம்மா. அதை சின்ன வயசுல இருந்தே எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா அழகான குழந்தை அது. சின்ன வயசுலேயே நல்லா அறிவாளியாக பேசும், நல்லா அந்த கேள்விங்க மாதிரிலாம் பேசும். எங்களுக்கு அதனாலேயே பிடிக்கும். வீட்டில் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்ததுன்னு வையேன், இந்த மாதிரிலாம் நீ சண்டை போடாத மாமா, சண்டை போடாத மாமா அப்படியே பேசும். இப்போ கூட அப்படி தான் பேசணும் சுற்றுது அது. இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட அந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரியவங்களோட குணம் இருந்தது சின்ன வயசுலேயே. அதுவே எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. அப்புறம் நல்லா சாப்பிடும், யாருன்னா கொடுத்தாலும் சாப்பிட்றோம். அதுவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கே. அழகாக உட்காந்து சீராக சாப்பிடும். அதெல்லாம் பார்த்துக்கினே இருப்போம். ரொம்ப ரசிப்போம் நாங்கள் அதை. என்னென்னமோ சொல்கிறீங்க அத்தை, ஆனால் அது ஒரு விஷப்பூச்சி அத்தை. விஷப்பூச்சி தான், எனக்கு தெரியாதா? 5ஆம் கிளாஸ்லேருந்து தானே நீ அது கூட ஒன்றா போச்சே? ஆமாம் அத்தை. அதுக்கு முன்னாடியிலேருந்தே விஷப்பூச்சி அது. இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணும். நல்லா தான் படிக்கும், ஆனாலும் சேட்டை அதிகம். இந்த ராகுல் பையன் டவுசர் பிடிச்சி அவுத்து விட்றது, நந்தினி ஜாடியை பிடிச்சி இழுத்து விட்றது, நிறைய நேரத்தில் அர்ச்சனாவெல்லாம் பிடிச்சி கடிச்சு விட்ரும். நிறைய வேலை பார்த்துருக்குது தெரியுமா அது. அர்ச்சனா அக்காவை கடிப்பாளா? எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு விட்டுண்டி. ஆனால் அர்ச்சனாவை தான் அதிகமாக கடிப்பா. ஏன்னா அர்ச்சனா நல்ல தடியாக இருப்பாளா, அதனாலேயே மணிமேகலை பிடிச்சி கடிச்சிக்கினே இருப்பா. அர்ச்சனா ஒன்றும் பண்ண மாட்டா, அமைதியாக கடியை வாங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவா, அம்மா பாப்பா என்ன கடிச்சிக்கிட்டே இருக்கம்மா, வலிக்குதும்மா, ஷில்பாத்த கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொல்லுவா. ஆனால் நான் ஷில்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். நானே நல்லா கூட்டின்னு போயிட்டு 4 அடி போடுவேன், வாய் மேலேயே போடுவேன். அவள் தான் அடங்கிடும் அது. அப்புறம் திரும்பவும் கடிக்க போயிடும். திரும்பவும் கடிக்க போயிடுமா? நாய் அது. நாயே தான், குட்டி நாய் அது. ஓ, அதனாலதான் ராகுல் கூட அடிக்கடி அதை குட்டி நாய் சின்ன நாயின்னு சொல்றானா? இதனால தானா? ஆமாண்டி. ஏன்னா உன் புருஷனை கூட நல்லா கடிச்சு வச்சிருக்குது. சின்ன வயசுல அதுவும் அவனை ஒன்னா தானே தூங்குவாங்க. அவன் காதை கடிக்கும், மூக்கை கடிக்கும், தொடையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்குது, வயிற்றுல எல்லாம் கடிச்சிருக்குது. மோசமானது. ஐயோ, அப்புறம் எப்பதான் அந்த பழக்கம் நின்றுச்சு அவளுக்கு? இந்த 1வது படிக்கிறப்ப நிறுத்திடுச்சு இந்த பழக்கத்தை. அவளே நிறுத்திட்டாளா? அது எப்படியே போட்டு பொழந்தல்ல நானே. எந்த அளவுக்கு நான் அதை கொஞ்சனோ அந்த அளவுக்கு என்கிட்ட அது அடியும் வாங்கி இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு தடவை யாரையாவது கடிச்சுன்னு வெய்ய, அவ்வளோதான் ஒன்றுன்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். அதை உட்காந்து கடி நீ கடிச்சு மென்று துப்பணும் நீன்னு சொல்லுவேன். அது அவ்வளோதான், அப்படியே ஒமட்டிக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அதை அப்படியே விட்டுருச்சு அந்த பழக்கத்தையும். சூப்பர் அத்தை, நல்ல டீச்சர் தான் அத்தை நீங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டிச்சு வளர்க்கணுண்டிய, இல்லைன்னு வெய்ய அது இந்நேரம் எம்மா ரொம்ப மோசமாக போயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஷில்பா கிட்ட என்னால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் முடியல. சொல்லியிருந்தேன்னு வெய்ய ஷில்பாக்கும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ஷில்பாவுக்கு தான் சுத்தமாக தமிழ் தெரியாது. சந்தோஷம் 5ஆம் கிளாஸ் நம்ம போகும்போது தான் ஷில்பா நல்லா தமிழே கற்றுக்கிட்டா. அது முன்னாடி வரைக்கும் அந்த 2 பசங்களையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். சந்தோஷம் நல்லா டீசெண்டாக அப்பத்துலேருந்தே நல்லபடியாக வளர்ந்தான். ஆனால் இதுதான் கையில் அடங்காது இது. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கத்த. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, பொறுமையா சொல்றேன். சரிங்க அத்தை. இன்னைக்கு வீட்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது நந்தினி. உட்காரு, எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்றேன். சரிடி, நல்ல டைம் பாஸ் ஆகுது போல உனக்கு. இல்லையா பின்ன, ஊர் சுற்றும் வாலிபன் மாதிரி நான் ஊர் சுற்றும் வாலிபி. வாலிபியா பாவி? ஆமா நந்தினி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஊரையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். கூட சரசு பாட்டியும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரோஸ் ஆண்டி இருப்பாங்க. எல்லாருடையும் ஜாலியா ஃபன்னா போகுதுடி எனக்கு. சூப்பர்டி காயத்ரி. நான் கூட நினைச்சேன் நான் வீட்டில் இல்லாத போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, ரொம்ப தனியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, உனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னா ஓகே தான். இது கிராமம் இல்லடி, நல்ல டைம் பாஸ் ஆகுது. இதோ இப்ப வீட்டுல இருந்து நான் எட்டி பார்த்தேன்னு வையேன், யாராவது ஒருத்தர் என்ன எங்கேயாவது கூப்பிட்டுக்கிறாங்கடி, இல்ல எதையாவது வாங்கி தராங்க. எனக்கு செம்மையா இருக்குதுடி, ஜாலியா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே போதண்டி.
சரி சரி வா உட்காந்து பேசுவோம். சரி. எனக்குமே ஒரே இடுப்பெல்லாம் வலிக்குதுடி. டெய்லி டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி எனக்கு. பேசாம வேலையை விட்டு நின்னுறேன்டி. இப்படி போய் தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. கட்டாயெல்லாம் இல்லதான், இருந்தாலும் வேலைக்கு போனா நல்லா இருக்குடி. எனக்குன்னு காசு நான் சேர்த்து வச்சுக்கிறேன், எனக்கு வேண்டியதை பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் எல்லாம் எனக்கு நானே பண்ணிக்கிறேன் தெரியுமா. முன்னாடி எல்லாம் அப்பா தான் எனக்கு பண்ணி விடுவாரு, இல்லைன்னா சந்தோஷம் பண்ணி விடுவாரு. ஆனா இப்பெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். என் ஆத்தா கறிக்கு கூட ரீசார்ஜ் நான் பண்ணி விடுறேன், அர்ச்சனாக்காக்கு பண்ணி விடுறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. அதனாலயே நான் வேலைக்கு போறேன்டி. அப்ப எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ணி விடணுங்கிறதுக்காகவே வேலைக்கு போறல நீ. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? என்ன சொன்ன? நம்ம குரூப்லயே நீ எப்படிப்பட்டவ? படிப்பாளி அறிவாளி. அப்ப அப்படியே இரு, பைத்தியம் மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு கிடக்காத, கீருக்கு போன. அதுவும் சரிதான். சரி அப்புறம் இன்விடேஷன் பாத்தியாடி? அதை பத்தி பேசணும்னு தாண்டி ஆவலா இருந்தேன். செம்மையா இருக்குடி இன்விடேஷனு. பாரு, என்ன இன்விடேஷனா? என்னடி தெரியாதா உனக்கு? மணிமேகலையும் மனோஜ் அண்ணனும் இன்விடேஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஏன் நீ பாக்கலையா? உனக்கு தெரியாதா? மனோஜ் அண்ணன் உனக்கு மெசேஜ் அனுப்பலையா? வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புனாரு தெரியுமா போட்டோ. எக்ஸ்பிரஸ் ஆட்டம் ஓடாதம்மா. தெரியுமா, எனக்கும் மெசேஜ் மதியமே வந்தது. அப்ப என்ன தெரியாத மாதிரி கேட்ட? சும்மாடி. சரிடி, ஆனா இன்விடேஷன் சூப்பரா இருந்துச்சுடி. சந்தோஷம் தான் செலக்ட் பண்ணாராம். அந்த விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும். சரி, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை நான் சொல்லவா? என்ன? இது என்னோட உள்ளுணர்வு என்கிட்ட சொன்ன விஷயம். அது உண்மையா பையனெல்லாம் தெரியாது, ஆனா அது என்கிட்ட சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? அது என்னன்னா, சந்தோஷ் தான் இந்த இன்விடேஷனை செலக்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு என்ன தெரியுமா சொல்லுச்சு? இந்த இன்விடேஷனை சந்தோஷ் அவருக்காகவும் உனக்காகவும் பார்த்து செலக்ட் பண்ணிருப்பாரோன்னு தோணுச்சுடி எனக்கு. என்னடி சிரிக்கிற? இல்ல, நீ உண்மையிலேயே அறிவாளிதான். என்னடி கிண்டல் பண்றியா? இல்லடி, நீ உண்மையிலேயே அறிவாளிதான். ரொம்ப சரியா தான் சொல்ற. சந்தோஷ் எனக்காகவும் அவருக்காகவும் தான் அந்த இன்விடேஷனை செலக்ட் பண்ணாரு. பாரு, என்னோட உள்ளுணர்வு எல்லாம் சரியா தான் சொல்லியிருக்கு. சரி, உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருந்தா எதுக்கு மணிமேகலை கிட்ட கொடுக்கணும்? அதை அவரே வச்சிருந்துருக்கலாமே. அங்கதான் விதி விளையாடி இருக்கு மணிமேகலை மூலியமா. என்னடி சொல்ற? அவர் கார்டு செலக்ட் பண்ணும்போது வீடியோ கால்ல நானும் தான் இருந்தேன். சரியா, ஒரு 3 கார்டை செலக்ட் பண்ணாரு. பாரு, கடைக்கு போகாமலேயே கடையில இருந்திருக்கிற அப்ப நீ. அப்படியே வச்சுக்கலாம். சரி, நான் சொல்றதை கேளு. சொல்லு சொல்லு. வீடியோ காலில் மொத்தம் 3 கார்டு காமிச்சாருடி. 3மே நல்லா இருந்தது. அதில் மெரூன் கலர் இந்த கார்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ சந்தோஷ் என்ன பண்ணாரு, நான் இந்த 2 கார்டையும் கீழே வச்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் காட்டுறேன் நீ நல்லா பாருனாரு. அந்த ஒன்றை நல்லா காமிச்சாரு. அதை இந்த மெரூன் கலர் கார்டு உள்ளெல்லாம் திறந்து காமிச்சாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்களும் செலக்ட் பண்ணிட்டோம். நானும் ஃபோனை பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டேன். தலைவர் அந்த கார்டை கையிலேயே வச்சிருந்துருப்பாரு போல. மணிமேகலை பார்த்துட்டு இருக்கிறா. அவ்வளோதான், வந்து கொத்தின்னு போயிட்டா கார்டை. இந்த கார்டையை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சி, என்னடி இது? அல்படி, அது சரியான அல்ப. அவ அல்பதான், ஆனா சந்தோஷ் சரியான பேக்கா இருக்காரு. கடையில எல்லா இடத்துலயும் அவர் நின்று காடை பார்த்துருக்காரு. அந்த எல்லா இடத்துலயுமே மணிமேகலையும் பின்னாடியே சுத்தி வந்திருக்கா. சரி, இப்ப வரான்னு தெரியுதுல. அப்ப இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்தோம்னா அதை அப்படியே 10 வச்சு விட்டுற வேண்டியதானே? இல்ல சைலண்டா கண்ணாலேயே பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காரு இவரு. அதான் அவ வந்து கொத்திக்கிட்டு போயிட்டா. அண்ணன் உனக்கு காட்டணுமேனு கையில எடுத்திருப்பாருடி. சரி, அவ வரன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு அந்த ஸ்டாண்ட்ல சொருவி விட்டுருக்க வேண்டியதானே காடை. அதான் எல்லாம் போச்சே விடு. இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அவருக்கு அந்த அளவுக்கு நேக்கு பத்தலடி. அப்படி நேக்கா இல்லாததுனால தான் அவரை நான் பேக்குங்கிறேன். அட போடி, நீ வேற. எனக்கு மனசே டவுன் ஆயிடுச்சுடி இப்ப. எதுக்கு? மணிமேகலைய நினைச்சுதான் இப்படியாடி பண்ணுவாங்க. அவள் அப்படித்தான். போடி, நானா இருந்திருந்தேன்னு வெய்ய மணிமேகலை மூக்கிலே குத்தி அந்த காடை என் கையில புடுங்கிருப்பேன்டி. இதே என் புருஷன் ராகுலா இருந்திருந்தான்னு வெய்ய மணிமேகலை அங்கேயே ஓட உதச்சிருப்பான். இது என் கார்டு, நீ போய் வேற செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஆனா அண்ணன் அதெல்லாம் பண்ணல. அவர் பண்ணவும் மாட்டாரு. ஏன் நீ கூட தான் பண்ண மாட்ட? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ 2 பேரும்? சரி, விடு ஆவேசம் வேணாம். ஏற்கனவே மதியானம் ஒரு வளர்ந்த குழந்தைய நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் சமாதானப்படுத்தினேன். இப்போ உன்னையும் என்னால சமாதானப்படுத்த முடியாதுடி. தெம்பு இல்லடி எனக்கு. சரி விடு, இதை நினச்சி நான் ஒன்றும் அழப்போகிறது இல்லை. ஆனால் பாருடி, இப்போ பத்திரிக்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கா, அடுத்து ஒரு விஷயமா நடக்கும்டி. எனக்கு இப்போ அதை நினச்சாதாண்டி கவலையாக இருக்குது. பார்த்துக்கலாம் விடு, எல்லாம் தலையெழுத்து. இதுக்காக தான் நான் அவர்கிட்ட படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கல்யாண டேட்டை மாற்றிக்கலான்னு. எங்கே கேட்குறாரு? எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால தான் அண்ணன் பிடிவாதமாக நிற்கிறாரு. நின்றுட்டு போட்டோம், அப்போ தான் மணிமேகலையும் பாடம் கற்றுப்பா. அவளா? சரிதான். சரி விடு போ, அவளை பற்றி பேசினாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. சரி, அப்புறம் வேற என்ன நடந்தது ஆஃபீஸில்? வழக்கம் போல தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சௌமியா அப்பப்போ என்கிட்ட வந்து பேசிட்டு போச்சு. என்ன நந்தினி, தனியாக இருக்கிறியா, நீ ஃபீல் பண்ணாத, நீ என் கூட வந்து லஞ்சு சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அதனால நான் அது கூடலாம் லஞ்சு சாப்பிடல. நான் கமல் குணா கூட தான் உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டேன். அது ஒரு மானங்கிட்ட தான் இருக்குது.
ஏய் சும்மானே இருக்க மாட்டியா நீ? எதுக்கு என் பின்னாடியே வந்துன்னு இருக்கிற? நீ அந்த பேண்டை கையில போட்டுக்கோ, நான் போயிடுறேன். உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ கையை காட்டு, நான் போட்டு விடுறேன். மணி வெறுப்பேத்த மணி போயிடுங்கிறது எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. சனியனே வேணாங்கிறல்ல, விட்டா என்ன? நீ ஏன் என்னை திட்டினே இருக்கிற? நான் உன்னை எதனா பண்ணனா? உனக்காக தானே பீச்சில் இருந்து பேண்டு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போ கடைக்கு போனாலும் பேண்டு வாங்கிட்டு வருவேன், உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு பீச்சுக்கு போனோம், நான் பேண்டு வாங்கிட்டு வந்தேன். அதை நான் உன் கையில் போடணும்ல. நீ கையை காட்டு. தேவையில்லன்னு சொல்லிட்டேன். சும்மா அசிங்கமா பண்ணாதானா? நீ போய்ங்கிறது முதல்ல உன் ஆள் தான் இருக்கிறான்ல, அவன்கிட்ட போய் பேச போ. எனக்கு தெரியும் அவர்கிட்ட பேசுறதுக்குலாம். நீ கையை காட்டு, நான் பேண்டு போடணும். பாரு சும்மா இந்த மூக்கு சிந்திய காரியம் சாதிச்சிடலான்ற விஷயம்லாம் என்கிட்ட நடக்காது. அமைதியா போயிட்டு செவுலியா வச்சு ஓட விடுவோம் உன்னை. அண்ணா சொல்லு, நான் அவங்கிட்ட. வெக்கமாவே இல்லையடி உனக்கு? எப்படி அண்ணான்னு கூப்பிடுற அவரு? என்ன நான் கேவலமான வேலையெல்லாம் பாக்குறேன். அவரு தானே கார்டை செலக்ட் பண்ணாரு, அது எதுக்கடி பிடிங்கின்னு போன நீ? உன்னை பார்த்தாலே எனக்கு எதனா தூக்கி அச்சிட போறேன். போடி மணி உள்ள. எதுக்குடா எல்லாத்துக்கும் என்னையே திட்டிக்கிட்டு இருக்க? நானும் மனோஜன் தானே கார்டு எடுக்க போனோம். அண்ணனை யார் அங்கே கார்டு செலக்ட் பண்ண சொன்னது? இன்னும் கேட்டால் அண்ணனாலேயே நான் நிம்மதியாக கார்டே எடுக்க முடியாமல் போச்சு தெரியுமா? சரி, கடைசியில் அண்ணன் கையில் இருந்த கார்டு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் எடுத்துக்கிட்டேன். எடுக்கலடி, நீ புடிங்கி இருக்கிற அண்ணன் கையில இருந்து. அதெல்லாம் எவ்வளவு கேவலமான வேலை தெரியுமா? அந்த கடையில என்ன நீங்க மட்டுமா இருந்தீங்க? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க. அண்ணனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்காது. அதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம இன்னும் ஜென்மம் ஆடி இருப்ப நீ எல்லாம். அண்ணன் கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அண்ணன் எனக்கு இந்த கார்டை பிடிச்சிருக்கு கொடுத்துருன்னு. அவரும் கொடுத்துருப்பாருல. அசிங்கமா புடிங்கி இருக்கா அவர் கையில இருந்து கார்டை. வெக்கமாவே இல்லையாடி உனக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுடி. சும்மா திட்டாத. அந்த கடையில் யாருமே இல்லை நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது. இச்சுப்பா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல கோவமா தான் இருக்குது. போடிங்கிறது முதல்ல. டேய் ராகுலே விடுடா. சும்மா இருண்ணா. சேர்ந்தே செஞ்சுட்டு அப்படியே பீச்சில் போயிட்டு நல்லா அவங்க ஆளு கூட ஆட்டத்தை போட்டுட்டு பேண்ட் எடுத்துன்னு வந்துட்டா இப்பதான் மாட்டுறதுக்கு. நீ ஏன் உன் தலையில மாட்டி வந்த பேண்டை? போடிங்க இருந்து. என்னை அழ வச்சுன்னே இருக்கிறல்ல, நீ என்னை திட்டிக்கினே இருக்கிறல்ல. பாரு, ஒரு நாள் நீ எப்படி அழுவ. நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்ப பாரு, நீ அழுவ என்ன நினைச்சு அழுவ. பட்டாசு வச்சு சந்தோஷப்பட வேண்டி நீ மட்டும் இங்க இருந்து போனீங்கன்னா நான்லாம் அழ மாட்டேன். போய் இங்க இருந்து. ராகுலே ஏன்டா அழ வச்ச அவளை? அப்படிதான் நான் பண்ணணும். அதையெல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் மட்டும் கடையில் இன்னைக்கு இருந்திருந்தேன்னு வைங்க, கதையே வேற. சே, நீங்க கூப்பிடும் போதே கிளம்பி வந்துடலாம். சரி விடுடா. இப்போ அவள் அழுதுகிட்டே போறாடா. உள்ள அப்பா பார்த்துட்டாருன்னா நம்மளை தண்டா கூப்பிட்டு கேட்பாரு. அதுக்குன்னே நான் போய் நான் சமாதானம் படுத்த முடியும்? அதை அழட்டும் நல்லா நாய். கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்குது. என்னன்னா இந்த பழக்கத்தை மாற்றிக்காதண்ணா. இன்னொருத்தவங்க எடுத்து வச்சா அதை வந்து பிடிங்கின்னு போயிடணும். இதுக்கு பிடிங்கி சரியான பிடிங்க இருக்கிறா இவன். எனக்கு கோவமா வருது எனக்கு. சரி விட்டுடா. ஏன் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்குடா எனக்கு. இப்போ ரொம்ப கோவப்படுற நீ. நான் என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்திருந்தேன்னு வைய, நான் இன்னும் கோவப்பட்டிருப்பேன். சொல்லிட்டேன். தெரியும்டா சாமி. அதனால தான் நந்தினியை பார்த்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராமல் உன் ஆஃபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னால் முடியலடா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்குமே. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்குதாண்ணா இது? நீ அதுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்ப? வாங்கிட்ட போய் இப்படிலாம் பண்ணலாமா? அசிங்கமாக இருக்குதுண்ணா எனக்கு இதெல்லாம் பேசும்போதே. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டா. விடுடா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். சரிங்கண்ணா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நான் பேச மாட்டேன். ஆனால் இன்னொரு தடவை உங்ககிட்ட அதெல்லாம் வேணும்னு கேட்டுச்சுன்னு வைங்க, அந்த தின்றதுக்கு கேட்கல. அண்ணே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அது வாங்கித்தா, ஆட் சிப்ஸுக்கு கூட்டுன்னு போனேன், பப் ஷூட் என்ன போகிறேன், எனக்கு கேக்கு வேணும், ஐஸ்கிரீம் வாங்கித்தானே எதனா கேட்டுச்சுன்னு வையா, கக்கூஸில் இருக்கிறது எடுத்து தூணுடின்னு சொல்லுண்ணா. அப்படியே 3 லட்சம் மாதிரி சொல்லு. அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா விடுடா. ஆனால் இந்த பழக்கத்தை இது எப்போ நான் மாற்றிக்கும்? அதுக்கு வேணுங்கிற விஷயத்த நடத்தி முடிச்சுக்குது. அதுக்காக அது என்ன வேணாலும் பண்ணுதில்ல. ஆமாடா. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாமே அவளுக்கு ஃபேவராகவே பண்ணிட்டோம்ல. மேபி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு இந்த குணம்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாறுமான்னு தெரில நான் எனக்கு. ஏன்னா சிவமாமா இதை தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். பாரத்தை கண்டிப்பாங்க தான். ஆனால் அப்புறம் விட்டுருவாங்க அவங்க அதையும். ஏன்னா குழந்தை நான் தான் மணிமேகலைக்கு பேர் வச்சேன், ஆசை குழந்தை, செல்ல குழந்தைன்னு வாங்க பாரத்தை. ஐயோ, அவங்க வேற அதுக்கு மேலே பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாங்க தான், அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குழந்தைன்ட்டு விட்டுருவாங்க அவங்களும். அப்புறம் மனோஜ் ப்ரோ, அவர் வேஸ்ட். அவர் இதையெல்லாம் சட்டை பண்ண மாட்டார். இது என்ன பண்ணுதோ பண்ணட்டோன்னு விட்டுருவாரு. நம்ம வீட்டில் இங்கே என்ன நடக்குதோ அதே தான் அங்கேயும் நடக்க போகுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாரு. சரி விடுடா, போட்டோம். எப்படின்னா இங்கிருந்து போயிடும்ல, நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதுவும் சரிதான்ண்ணா. ஆனால் அவள் போயிட்டாலும் நம்ம மிஸ் பண்ணுவோம்டா அவளை. அம்மன்னெல்லாம் என்ன சேர்த்துக்காதண்ணா. நான்லாம் அந்த சனியை மிஸ் பண்ண மாட்டேன். மேல் வார்த்தையை வேணா அப்படி சொல்லிக்கலாம்டா. ஆனால் உன் உள் மனசு அவளை ரொம்ப மிஸ் பண்ணும். சின்ன வயசுலேருந்து அவள் கூடவே இருந்தவன்டா நீ. அப்புறம் எப்படி அவளை மிஸ் பண்ணாமல் இருப்ப?
என்னமோண்ணா எனக்கு அவளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு, என்னன்னு தெரியல. சரி விடுடா, கவலைப்படாத, சேஞ்ச் ஆயிடுவா. என்ன சேஞ்ச் ஆவாலோ, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்தே யாருக்கும் எதையும் விட்டு கொடுத்ததில்ல. அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை சாதிச்சுப்பா. அவகிட்ட இருந்து யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி விட்டுற மாட்டா. கரெக்டு தான். உங்க 2 பேருக்கும் 7 வயசு இருக்கும்போது நீ அவ தட்டுல இருந்து பூரி எடுத்துட்டேன்னு உன்னை ஃபோக்ஸ் ஸ்பூனாலேயே தொடையில குத்துனா தெரியுமா? எப்பா என்னால மறக்கவே முடியாதுடா. உனக்கு ரத்தமே வந்துருச்சு தெரியுமா? தெரியும் தெரியும், இப்போ வரைக்கும் எனக்கு வலிக்குது. ஏய், சும்மா சொன்னேண்ணா. ஆனால் அந்த சைக்கோ நாய் குத்துனது எனக்கு எத்தனை நாள் வலிச்சுக்கிட்டே இருந்தது தெரியுமா? குழந்தைண்ணா, நான் கொஞ்சம் கூட குழந்தைன்னு பார்க்காம நாய் குத்திருச்சுண்ணா என்ன. தெரியும்டா, நீ ரொம்ப அழுதுகிட்டே இருந்த. நைட்டெல்லாம் அம்மா உன் பக்கத்துலயே தூங்காம மூச்சுக்கிட்டு இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் கூட அப்பப்போ வந்து உன் பக்கத்துலயே படுத்துப்பேன் தெரியுமா? நான் இருந்தா நீ சீக்கிரமா தூங்க வேற செய்வேன். அந்த அளவுக்கு உன்னை எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்கடா. ஹை, என்னடா பண்ற? நீ என்ன குழந்தைன்னு சொன்னலண்ணா, அதான். எருமாடியா, நான் சொல்றது 16 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பயா இருந்தண்ணே, ராகுல் குழந்தையா தானே இருந்தான். கரெக்டு தான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பூரின்னு மட்டும் இல்ல, மணிமேகலை கிட்ட இருந்து எதையுமே புடுங்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். துக்கத்துலயும் சிரிக்கிறோம்னா அது நம்மளா மட்டும் தானே இருப்போம். ஆனா சீக்கிரமா மணிமேகலை ஆணவம் அழியணுமா, அதுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏன் பார்த்து திருந்துச்சுனா தான் உண்டு. பாப்போண்டா.